வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள். இன்றைக்கு முக்கியமான செய்தி பாண்டிச்சேரியில் விஜய் கூட்டம் கூட்டியிருக்காரு, பொதுக்கூட்டம். இப்போ தான் பரப்புரையெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பரப்புரையில் என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ எங்கே போனாலும், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பாதுகாப்பு முடியாதுன்னுறாங்க ஓப்பனாக. தமிழ்நாட்டில் அண்ணாதுரை இறந்தார். இப்போ இருக்கிற பல பேருக்கு தெரியாது. 1969 அண்ணாதுரை பெரிய சினிமாவிலலாம் நடித்தவர் கிடையாது. பார்த்திங்கன்னா அண்ணாதுரையோட உயரமே 5 அடி. அவர் மூக்குப்பொடியில் மூக்குப்பொடி போடுவார். அது பார்த்திங்கன்னா அந்த மூக்கில் இருந்து அது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே தொடச்சிக்குவார். கொஞ்சம் கூட ஆள் அழகெல்லாம் கிடையாது. வெறும் பேச்சில் அவர் பேசினார். அப்போ அண்ணாதுரை இறக்கும்போது தமிழ்நாடு அதிசயப்பட்டு போயிட்டாங்க. 15 லட்சம் பேர் இருந்தாங்க 69. அப்போ இப்போ யாருமே இடைக்கால முதலமைச்சர்னு நெடுஞ்செழியனையோ ஏதோ போட்டாங்க. யாருமே இப்போ நிர்வாகத்தை நடத்துகிறதுக்கு திறமையான ஆளுங்களே இல்லை. நெடுஞ்செழியன்லாம் புதுசு. ஆனால் 15 லட்சம் பேர் இதில் சென்னையில் 15 லட்சம் பேரையும் அப்போ இருந்த போலீஸ் அருமையாக மேனேஜ் பண்ணி பிரச்சனையே இல்லாமல் நடத்தினாங்க. கொஞ்சம் பிரச்சனை இது வந்ததுன்னா ரயில் மேலே சில பேர் வந்தாங்க. அது அந்த ரயிலில் வரும்போது மேலே இது பண்ணி அதில் ஒரு சில பேர் இறந்தாங்க. ஆனால் சென்னைக்கு சட்டம் ஒழுங்கு அவ்வளவு அருமையாக இருந்தது. 1969 முதலமைச்சரே இல்லை. நெடுஞ்செழியன் இடைக்கால முதலமைச்சர்னு போட்டாங்க. அப்படி நடத்தினாங்களே 15 லட்சம். 1969 அப்போ இருந்த காவல்துறை எண்ணிக்கை இதில் பாதியை வச்சு 15 லட்சம் பேர் நடத்தினாங்கல்ல. அடுத்து எம்ஜிஆர் 1987 இருந்தார். அந்த அளவுக்கு அதை விட அதிக கூட்டம் வந்தது, மேனேஜ் பண்ணாங்கல்ல. அப்போ எம்ஜிஆர் இறந்தோடனே சரியான முதலமைச்சர் கூட இல்லையே, இடைக்கால முதல்வரை போட்டாங்க. அதுக்கப்புறம் வைஎன் ஜானகி முதலமைச்சர் ஆனாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அன்றைக்கு இருந்த போலீஸ் 87 லட்சக்கணக்கான 15 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டத்தை சமாளித்தாங்கல்ல. அதுக்கடுத்தது ஜெயலலிதா. அப்போ யார் முதலமைச்சர்? ஓபிஎஸை போட்டாங்க. ஜெயலலிதா இறந்தவுடன் அவர் தான் பதவியேற்று போட்டாங்க. அவர்களுக்கும் லட்சக்கணக்கான பேர் ஜெயலலிதாவுக்கு வந்தாங்க. அவ்வளவு அருமையாக நடந்தது. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலை. லட்சக்கணக்கான பேரையும் போலீஸ் அப்படி மேனேஜ் பண்ணாங்க. இப்போ 30,000 பேரையே பண்ண முடியலை. அசிங்கம் இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு? 30,000 பேர் பண்ண முடியலையா? சரி, அப்போ ஒரு பாண்டிச்சேரியில் பார்த்து கற்றுக்கங்கப்பா. நீங்கள் பாண்டிச்சேரியோட மொத்த ஜனத்தொகையே 10 to 15 லட்சம். நம்முடைய ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் பாண்டிச்சேரி. இப்போ விஜய் அங்கே போய் மாநில அந்தஸ்து வாங்கணுங்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறது எவ்வளவு? 10-15 லட்சம். ஒரு எம்பி தொகுதி, தமிழ்நாட்டின் ஒரு எம்பி தொகுதி பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு ஒரு எம்பி, நமக்கு 39 எம்பி. ஒரு எம்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன யூனியன் பிரதேசத்தை ஒரு முதலமைச்சர் எப்படி நடத்துகிறாரு பாருங்க. நீங்கள் 39 எம்பி உள்ளதுக்கு ஒரு முதலமைச்சர் 1.5 லட்சம் போலீஸை வச்சுருக்கீங்க. அவன் 4000 போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி நடத்தி காமிச்சாங்க பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள், கூட்டம் பாருங்கள். அந்த 5000 பேர் கூட்டம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு 5000 பேர் கூட்டம். நான் சவால் விடுறேன் திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு. 1000 ரூபா கொடுக்காம ஒரு 5000 பேரை இதே மாதிரி நீங்கள் கூட்டி காமிங்க. தானாக வரக்கூடிய கூட்டம். திமுககாரன் வர மாட்டான். எலெக்ஷன் டைமில் அவன் வேலை செஞ்சு கள்ள ஓட்டு போடுவான். அந்த வேலைலாம் அது ஏன்னா 10,000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. பூத் ஏஜென்ட்டுக்கெல்லாம் 10,000 ரூபா. இவர்கள் கொடுக்கும் பணத்திற்காக வேலை செய்பவன் தான் திமுககாரன். அந்த காலத்து திமுககாரன்லாம் போயிட்டான் அண்ணாவோட. அதற்கப்புறம் இவங்களுக்கு வந்ததெல்லாம் பணத்தை கொடுத்து கூட்டின கூட்டம், கொள்கைக்காக கூட்டின கூட்டம் இல்லை. இன்றைக்கி போகிறான் பாதுகாப்பு பணியில் 1000 போலீஸை போட்டிருக்காங்க. 30,000 பேர் கொண்ட அந்த கரூர் இதுக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான போலீஸ் தானே போட்டீங்க. அவன் பாருங்கள், வெறும் 5000 பேருக்கு 1000 போலீஸை போட்டான். ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. நீங்கள் சும்மா ஒரு 100 போலீஸு 200 போலீஸுன்னு போட்டதுனால தானே அந்த அசம்பாவிதம் நடந்தது. அப்போ உண்மையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லை, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கட்டும்னு தான் விட்டீங்க. அந்த ராமசாமி எப்படி பண்ணுறாரு பாருங்க.
வெளியில் ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் பார்க்குறாரு எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குன்னு. அவரை கொண்டாந்து பேசாமல் இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுங்க. இங்கே இந்த எலெக்ஷன் வர ஏதோ தமிழ்நாட்டையாச்சும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக நிர்வகிப்பார் இல்லை. அப்படி வந்துட்டான். விஜய் நன்றி சொல்கிறார். பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்த என் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோங்கிறார். இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு இதாக நடந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புசியானந்தன் 5000 பேர் தான் வரணுன்ட்டாங்க. QR கோடு கொடுத்துட்டாங்க. அது இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போகணும். புசி ஆனந்த் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டிய விஜயுடைய கட்சியில் முக்கியமான ஆளுங்க அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போகணும். அப்போ புசி ஆனந்த் இருங்கன்ட்டு அந்த எஸ்பி, அவங்க சாதாரண எஸ்பி கேடர், எஸ்பிகிட்ட போய் கேட்குறாரு, முக்கியமானவங்க கொஞ்சம் உள்ளே விடுங்க. ஒரு ஆளை விட முடியாதுன்னு எவ்வளவு கத்தி பேசி பதில் சொல்கிறாரு பாருங்கள் அந்த புசி ஆனந்துக்கு எஸ்பி. இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ அங்கே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இங்கே இந்த மாதிரி ஸ்டாலின் கூட்டத்தில் எவனையாச்சும் உள்ளே விடணும்னு மாவட்ட செயலாளரோ மந்திரியோ சொல்லி கேட்கலன்னா அந்த போலீஸ் அதிகாரி என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க பாருங்கள். அடிப்பாங்க போலீஸ் அதிகாரியை, பயப்படுவான். கமிஷனர் டிஜிபி எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்கிறானே, நான் சொல்கிறாள் தான் என் கலெக்டரு, நான் சொல்கிறாள் தான் என் எஸ்பி பயப்படுவார் மாவட்ட செயலாளருக்கு. அதுதான் இங்கு நிலைமை. சட்டம் ஒழுங்கு ஏன் கெட்டு கிடக்கு? காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுப்பது கிடையாது. ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில் காவல்துறைக்கு கொடுத்த சுதந்திரத்தை இங்கு காவல்துறைக்கு கொடுத்திருந்தால் கரூர் சம்பவமே நடந்திருக்காது. ஆக இவர்களுடைய நிர்வாகத்தின் மிகப்பெரிய கோளாறு. ஜெயலலிதா இருக்கும்போது காவல்துறைக்கு முழு சுதந்திரம். இப்போ மந்திரியெல்லாம் கமிஷனர்கிட்ட பேசினா மறுநாளே மந்திரி பதவி காலி. எம்ஜிஆர் கட்சி ஒட்டி தூக்குனார். நிர்வாகம் எப்படி நடந்தது? காமராஜர் என்ன பண்ணார்? அவங்கெல்லாம் படித்தவங்க கிட்டக்க போகாதான் பாரு கட்சிக்காரனை. நீங்கள் தான் கட்சிக்காரன் பேச்சை கட்டி எஸ்பியை போட்டால், கட்சிக்காரன் பேச்சை போட்டு கலெக்டர் போட்டால் எங்கே உருப்படும்? ஆக அந்த காவல்துறைக்கு அங்கே பாண்டிச்சேரியில் எப்படி சுதந்திரம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால் தான் அவர்கள் இதை சமாளித்தாங்க. இங்கு இவர்கள் காவல்துறை அதிகாரிகளை மனிதர்களாக மதிப்பதே இல்லை. இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்ததற்கு அங்கே காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான் காரணம். இங்கே அதை இவர்களால் செய்ய முடியாததற்கு இங்கே இவர்கள் காவல்துறையை மனிதனாக மதிப்பதில்லை. இவங்க சொல்கிறபடி தான் காவல்துறை பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தால் எப்படி உள்படும் நாடு? அதனால தான் போச்சு. அடுத்தது அங்கே சொல்கிறார் பேசும்போது விஜய் என்னென்னா, எம்ஜிஆர் பற்றி பெருமையாக பேசுகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் வருவதற்கு முன்பாகவே பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிறார். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். இது பல பேருக்கு தெரியாது. அதனால் அந்த கதையும் சொல்லிடுறேன். அதாவது எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் வந்தது, ஜெயிச்சிட்டார். திமுக 3வது இடம் போயிடுச்சு, டெபாசிட்டுக்கு கொஞ்சம். அப்புறம் பாண்டிச்சேரிக்கு எலெக்ஷன் வந்தது, எம்ஜிஆர் தனியாக நின்றார்.
காங்கிரஸ், திமுக எல்லாம் மண்ணை கவ்வி எம்ஜிஆர் தனியாக நின்று பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்தார். ராமசாமின்னு ஒருத்தரை முதலமைச்சராக்கினார். அங்கே 2 பேர் பெரிய தகராறு, ராமச்சந்திரன், ராமசாமி. இவங்க 2 பேர் பெரிய ஆளுங்க, திமுகவில் இருந்தாங்க. அவங்க எம்ஜிஆர் வந்தோடனே சேர்ந்துட்டாங்க. அதில் வந்து ராமசாமிங்கிற ஒரு ஜூனியர், அவரை முதலமைச்சர் ஆக்கினார் எம்ஜிஆர். ராமச்சந்திரன்கிறவரை மந்திரி ஆக்கினார். ஆட்சி அருமையாக நடந்தது, மிக அருமையாக இருந்தது. அப்புறம் ஏன் பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் அவருக்கு ஆட்சிக்கு வரல? அதுக்கப்புறம் 77 இங்கே வந்துட்டார். ஆனால் 77 வந்ததுக்கப்புறம் அவரால் மறுபடியும் பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதை செஞ்சு பொல்லாப்பு கட்டினாங்க. எப்படின்னா, எம்ஜிஆருக்கு ஆரம்பத்திலேருந்து மது பிடிக்காது. அவர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய கெட்ட வழக்கம் என்னென்னா, அவர் மது குடிக்க மாட்டார், ஆனால் மற்றவனையும் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அது ஒரு இந்த கால சூழ்நிலைக்கு ஒத்து வராத விஷயம். அன்றைக்கி அதுதான் பிரச்சனையாச்சு. இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் பாண்டிச்சேரியில் மொரார்ஜி தேசாய் இங்கே 77 பிரதமரான உடனே பாண்டிச்சேரியில் மது விலக்கை கொண்டு வாருங்கள், நான் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறேன், பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். பாண்டிச்சேரியே மதுவால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் பல தொழிலாளர்கள் கல் இறக்குவாங்க, இது பண்ணுவாங்க. அங்கே மது இல்லைன்னா அவ்வளோதான். அதனால் மதுவை ஒழிக்க வேண்டும் பாண்டிச்சேரியில்னு எம்ஜிஆர் சொன்னதுனால அத்தனை பேரும் அதற்கு பிறகு அதிமுகவுக்கே ஓட்டு போடுது. இது பலருக்கும் தெரியாது, ஸ்டாலினுக்கே தெரியாது, அவருக்கு பழைய கதை எங்கே தெரியும். அதனால் எம்ஜிஆர் போனார். விஜய்க்கும் சொல்கிறேன், எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தோற்றதுக்கு காரணம் மதுவை இங்கே ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுக்கு அடுத்தது விஷயம், விஜய் அங்கே பேசினதில் அந்த எம்ஜிஆரை பற்றி, பாண்டிச்சேரியை பற்றி பேசியிருக்காரு. ரேஷன் கடையை பற்றி பேசுகிறார். ரேஷன் கடைகளே அங்கே இல்லை. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. ஏன் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லையா? ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை இருக்கும்போது பாண்டிச்சேரி மட்டும் ஏன் இல்லை அப்படின்னா, அதுக்கும் ஒரு கதை உண்டு. என்னென்னா, 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் அவங்க தான் மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு கண்ட்ரோல், அவங்க தான் நிர்வாகத்தை பண்ணணும். அப்போ என்ன பண்ணாங்க மோடி இவங்கெல்லாம், ரேஷனுக்கு பதிலாக மாதம் பணமாக கொடுத்துருவோன்னு ஒரு இது கொண்டு வந்தார். அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற ரேஷன் கார்டு கடைகள்லாம் மூடிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கணக்கில் பணம் போட்டாங்க. அது அரசியல்வாதிகள் விரும்பலை. பெரிய பிரச்சனை நடந்தது. 2015 பணம் தான் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ரங்கசாமி பாய்ச்சி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது விஜய்க்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை கவனிக்கலை. 2025 அப்புறம் அங்கே ரேஷன் கார்டுகள் ரேஷன் கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டு எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடத்துல ரேஷன் கடை இல்லாத இடங்களில் கூட வீட்டுக்கே போய் அரிசியை, இலவச அரிசி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போதைக்கு அங்கே ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது, ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் இல்லாத இடங்களிடம் வீட்டுக்கே போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் வீட்டுக்கே போய் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. பாண்டிச்சேரி மக்கள் அதை வரவேற்பார்கள். பாண்டிச்சேரியை பற்றின கதை இதுதான். அதுக்கடுத்தது போன கரூர் சம்பவம் நடந்தோடனே இந்த திமுக காரங்கெல்லாம் அப்போது அழுதாங்க. நம்ம இவர் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் எல்லாம் எவ்வளவோ சொன்னோம்மாப்பா கேட்கலையப்பா அப்படின்னாரு. அன்பில் மகேஷ் ரொம்ப அக்கறையோடு அப்படி கேட்டார். கேட்டப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவரை விஜயை பற்றி இன்னொன்று என்ன சொன்னாங்க, இவ்வளோ லேட்டாக வந்தா 8 மணி நேரம் லேட்டாக வந்தால் என்னப்பா ஆகுறது, அதனால தான் அந்த இது அப்படின்ட்டாங்க. அதனால் இதோட விஜய்க்கு பயம் வந்துச்சு. எதுக்கு லேட்டாக போனால் அதையும் சொல்லுவாங்க. ஆனால் பாண்டிச்சேரி ஒன்றும் நடக்காத, இங்கே சிறப்பாக நடத்திடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் எதுக்கு லேட்டாக போகணும். 10:30 மணி 10:20 வந்துட்டார். 10:20 வந்த உடனே இன்னும் நீ யாரும் குறை சொல்ல முடியாது. அங்கே தைரியமாக போகலாம்ல. அங்கே ஒரு நல்ல முதலமைச்சர் இருக்கார், 4000 காவல்துறை வைத்து சிறப்பாக நடத்தக்கூடிய திறமை வாய்ந்த முதலமைச்சர் இருக்காருங்கிற நம்பிக்கையில் அவர் போனார். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இதை கரூரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிபிஐ நல்லா விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும்போது எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
டாக்டர்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, எப்பா 41 பேருக்கு எப்படிப்பா போஸ்ட்மார்ட்டம் ஒரே நைட்டில் முடிச்சிங்கன்னு கேட்கணும் அப்படின்னு கேட்கல. ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு சில வீட்டில் இறப்பு நடந்திருக்கும், ஆக்சிடெண்ட்டு வேறு ஏதாச்சும். அதில் போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை பண்ணால் ஆக்சிடெண்ட் எல்லாம் பண்ண 7-8 மணி நேரம் ஆகும். நானே சில பாடிங்களை போலீஸில் ப்ரெஷர் கொடுத்தே 8 மணி நேரம் ஆச்சு. நைட்டு இறந்தாங்க, காலையில் 6-7 மணிக்கு கொடுத்துட்டோம். கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் அவ்வளவு பிரேத பரிசோதனை முடிகிறதுக்கு அவ்வளோ விஷயம் ஒரு ஆளுக்கு. 41 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் பிரேத பரிசோதனை ஆச்சுன்னா 41 பேருக்கு 41 மணி நேரம்லாம் ஆகணும். அது எப்படி ஒரே நைட்டில் முடிச்சிங்கன்னு கெடுக்கப்படி போகிறான். யார் சிவி எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம உண்மையை சொல்லிட்டோம். டாக்டர் என்ன 2 டேபிள் தான் சார் இருந்தது, எப்படியா அவளை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஏனோ பண்ணோன்னு சொல்லிவிட்டான். ஏதோ பேருக்கு போகணும். ஏன்னா அது நீங்கள் ஒழுங்காக பரிசோதனை பண்ணிங்கன்னா உடம்புல அடிபட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கணும். அதனால் ஏனோ பண்ணிட்டேன் சார்னு சிபிஐட்ட சொல்லியிருக்கான். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியும் அதை கேட்டு போயிருக்காரு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அங்கே இல்லை, பாண்டிச்சேரியில். அங்கே பாவம் இவரை எதிரியாக நினைக்கிறேன், இங்கே எதிரியாக நினச்சிட்டாங்க. ஸ்டாலின் எதிரியாக நினைத்தார், பாண்டிச்சேரியில் விஜயை எதிரியாக நினைக்கவில்லை. அதனால தான் நடுநிலைமையாக அதை அவரே சொல்கிறார். இதே திமுககாரவங்ககிட்ட இந்த நடுநிலைமையை எதிர்பார்க்க முடியுமான்னு. அதனால் நடுநிலைமையாக இருந்ததுனால் இது சாத்தியமாயிற்று. தமிழ்நாடு லட்சக்கணக்கான பேர்களை பார்த்த ஒரு மாநிலம், லட்சக்கணக்கான பேர் வந்த ஊர்வலங்களை எல்லாம் சமாளித்த ஒரு மாநிலம். பல முதலமைச்சர்கள் இதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 30,000 பேரில் ஏன் அவங்க வழுக்கினாங்கன்னா அவங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. விஜய் எங்கிட்ட பேர் வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடுவாரோ என்று நினைத்து கொண்டு செய்தார்கள். ஆனால் என் ரங்கசாமிக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்மகிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க, அனுமதி கொடுத்துட்டோம், ஒழுங்காக நடத்துவோம் என்று திறம்பட இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் விஜய் படையின்னு இருக்குல்ல, அவங்களும் சேர்ந்து பாதுகாப்பிலெல்லாம் ஈடுபட்டு அவர்களுக்கு காவல்துறைக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அந்த எஸ்பி திட்டும்போது கூட அந்த புசியானத்தெல்லாம் பயந்துக்கிட்டு பின்னாடி வர்றாரு. காரணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடணும். அதனால் என் ரங்கசாமி அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒன்று தான் இடிக்குது விஜய்கிட்ட. அங்கேயும் போய் ஒன்றிய அரசு அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. விஜய் ரசிகர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே திமுகவின் கண்டுபிடிப்பு. முன்னாடி மத்திய அரசுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இதில் இந்த மக்கள் டிவியில் நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க. ஒன்றிய அரசுன்னு சொன்னது கிண்டலுக்காக, மத்திய அரசாங்கத்தை கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக திமுககாரன் உபயோகித்த வார்த்தை. அந்த வார்த்தையை யார் உபயோகித்தாலும் இவங்க திமுக ஏஜென்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னும் அந்த வார்த்தையை விடாமல் விஜய் பிடித்து கொண்டிருப்பது அது நல்ல விஷயம் இல்லை. நாங்கள் அட்வைஸை சொல்கிறோம், எங்களுடைய அறிவுரையை சொல்கிறோம், கேட்பதும் கேட்காததும் உங்கிறது. நீங்கள் அதை உதவி செய்யினாலே நீங்கள் திமுகவின் ஏஜென்ட்டுன்னு நினைப்பாங்க. அதனால் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஈவேரா படத்தை போட்டிங்கன்னா ஓட்டு போட மாட்டான், சாமி கும்பிட்றவன்னு சொன்னோம். இப்போ அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டிங்க. அதே மாதிரி வருங்காலத்தில் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகிக்காதீர்கள், அதில் திமுகவின் சாயம் உங்கள்கிட்ட தெரியும் அப்படிங்கிறத விஜய் விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பதியக்கூடிய கருத்துக்களாக பதிவு செய்கிறோம். அடுத்தது திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விஷயம். நம்முடைய இவர் நீதியரசர் சுவாமிநாதன் அவர் இன்றைக்கி கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுத்திருக்கார். கலெக்டரை கூப்பிட்டார், வரல. இவரை கூப்பிட்டார், கமிஷனரை, யாரும் மதிக்கிற மாதிரி இல்லை. தெரியாது உங்களுக்கு, கோர்ட் உண்டி அதிகாரம்னு தெரியல கலெக்டரு கமிஷனருக்கெல்லாம். இப்போ தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டுருக்காரு, ஏடிஜிபியும் கூப்பிட்டுருக்காரு, தமிழ்நாடு ஏடிஜிபியும் கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியல, உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது கர்ணனையே கோர்ட் அவமதிப்பில் 6 மாதம் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. கர்ணன் 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தான் வெளியில் வந்தார். பதவியே போச்சு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதுவுமே இப்போ கிடைச்சதான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியை நம்பிட்டு, அதுவும் எப்படிப்பட்ட ஆளுங்கட்சி அடுத்த ஆட்சிக்கு வருமாங்கிறது சந்தேகத்துக்கு உரிய இதில் இருக்குது. அதிகாரிகள்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ அடுத்த தடவை ஆட்சிக்கு வரமாட்டாங்க, வேற ஆள் வந்தால் நம்மளை தொலைச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. ஆனால் எந்த தைரியத்தில் உயர் நீதிமன்றம் கூப்பிட்டும் போக மாட்டேங்கிறீங்கிறது தெரியலை.
அதனால் 17ஆம் தேதி போட்டிருக்காரு டிசம்பர். இந்தியா முழுவதும் கொதித்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் நடப்பதை பார்த்து. தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமாக நடக்குதா, நீதித்துறையை இவ்வளவு அரசியலாக்குகிறார்களா என்று இந்தியா முழுவதும், நான் அங்கே இருக்கக்கூடிய பாரில், சுப்ரீம் கோர்ட் பாரில் எல்லாம் பேசிட்டு தான் சொல்கிறேன், அத்தனை பேரும் கொதிச்சு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மந்திரிக்கு இந்த மாதிரி இது கொடுப்பாங்களா, இவங்களுக்கு நீதியரசருக்கு இவ்வளவு இது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். இப்போ என்ன விஷயம்னா, இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் கொண்டு வரான். யார்? திமுக. அவங்க தான் இம்பீச்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்க. நீங்கள் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வர்றதுன்னா முதல்ல யார் மேலே கொண்டு வந்துருக்கணும்? கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தாங்கல்ல, அவங்க மேலே கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் பீச்சில் யாருக்கும் சமாதி வைக்காதீங்க. அப்படி சமாதி யாருக்காச்சும் வச்சு பீச் என்ன சுடுகாடான்னு கேட்டாங்க. ஆனால் அதே உயர்நீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை மீறி நள்ளிரவு 2-3 மணிக்கு கோர்ட்டை நடத்தி கருணாநிதிக்கு சமாதி கொடுங்கள்னு சொன்னாங்க. அதுதான் கண்டெம்ட். ஏற்கனவே சொன்ன உயர்நீதிமன்ற கருத்துக்கு எதிராக. அன்னைக்கு இம்பீச்மெண்ட் யாரும் கொண்டு வரலையே. காரணம், மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் இல்லை. நமக்கு எதிராக கொடுத்தாங்கன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்யணுங்கிற கீழ்த்தரமான எண்ணம் இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்களாம். சொல்லிட்டோன்னு பதவி நீக்கம் தீர்மானம். பதவி நீக்கம்னா என்னன்னு தெரியாது. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் கூட பதவி நீக்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்பிக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவில் இருக்கிற 23 எம்பிக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஜஸ்டிஸ் என்கொயரி ஆக்ட்னா 1968 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் தான் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவங்களை பதவி நீக்கம் செய்யலான்னு போட்டாங்க. அந்த பதவி நீக்கம் எப்படி செய்யணும்? பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்குது. ஆனால் பொடி எப்படி வச்சாங்க பாருங்கள். ஜனாதிபதி அவர் இஷ்டத்துக்கு பதவி நீக்கம் செய்ய முடியாது. பார்லிமெண்ட் அனுமதி கொடுக்கணும். ஆக பதவி நீக்கம் செய்யணும்னா பார்லிமெண்ட்லேருந்து தீர்மானம் நிறைவேறி அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஜனாதிபதி தான் பதவி நீக்கம் செய்வார். ஜஸ்டிஸ் வர்மா கோடிக்கணக்கான பணம் தீப்பிடிச்சு எரிஞ்சதை அவர் மேலே பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியை முயற்சி செஞ்சாங்க. இன்னும் முடியலை. அவ்வளவு சட்ட விஷயம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே அவரை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு அனுப்புனாங்க. வேண்டுகோள் யார்கிட்ட வந்தது? சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அரசியல்வாதி உங்ககிட்டெல்லாம் பவரை கொடுத்தா வேண்டியவன் வேண்டாதவனெல்லாம் பதவி விட்டு தூக்குங்கன்னு சொல்லுவீங்களே. அதான் சட்டத்தை எழுதுனவங்க என்ன பண்ணாங்க, அரசியல்வாதிகளை கொடுக்கூடாது. இதை அவன் பாட்டுக்கு ஒரு 10 எம்பியை வச்சுக்கிட்டு விளையாடுவான். அதனால் இந்த பவரை யார்? ஜனாதிபதியில் கொடு. ஜனாதிபதிக்கு பார்லிமெண்ட் இது பண்ணணும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து வரணும். இஷ்டத்துக்கு இது கொடுத்துருவீங்களா? பாருங்கள், பண்ணுங்கள், சேலஞ்சு விடுறேன். சட்டம் பரிசீலிப்பீங்களா உங்கள் எதிர்கட்சியில் அத்தனை பேரும்? உங்களுக்கெல்லாம் சவால் விடுறேங்க. உச்ச நீதிமன்றம் இது இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க. உச்ச நீதிமன்றம் அனுமதி இல்லாமல், உச்ச நீதிமன்றம் உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடாமல் நீங்கள் ஒரு 20 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போதா? 120 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. 120 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்கல்ல. நான் உங்கள் இந்தியா கூட்டணி இருந்த எல்லாத்தையும் கேட்குறேன், ஸ்டாலின் உட்பட. உங்களுக்கு 236 எம்பி இருக்குது. ஏன் 120 பேர் தான் கையெழுத்து போட்டாங்க? இன்னும் 116 பேர் ஏன் போடல? அவள் கையெழுத்து போட்டது யார்? 99 எம்பி காங்கிரஸு. இவங்களுக்கு ஒரு 22 எம்பி திமுகவுக்கு. ஆக 2 பேரும் சேர்ந்தால் தான் 120 வருது. அப்போ மம்தா பானர்ஜி 38 சீட்டு இருக்காங்களே, அவங்க ஏன் போடல? 37 சீட்டு இவர் வச்சுருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், அவர் உங்கள் என்டிஏ கூட்டணி தானே. ஆக காங்கிரஸ் திமுக அவங்க 2 பேர் தவிர அங்கே கையெழுத்து போட ஆள் இல்லை. இப்போ ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு என்ன முடியலை, என்ன நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இதில் இவங்க சாமிநாதன் மேலே ஒரு இதை கொண்டாந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க. பதவி நீக்கம் பண்ணுறதுன்னா மெஜாரிட்டி தீர்மானத்தை நிறைவேற்றணும். 272 பேர் ஓட்டு போடணும். 230 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் பதவி தீர்மானம் கொண்டு வந்துடுவீங்க. இருக்கிறவெல்லாம் கேட்குறவெல்லாம் முட்டாளா? அதனால் ஆளுங்கட்சி நினைத்தால் மட்டும்தான் அந்த பதவி நீக்கம் பண்ண முடியும். அதுவும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு இது கொடுக்கணும், வேண்டுகோள் கொடுக்கணும். ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக ஒருத்தரை பதவி நீக்கம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா? ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் கோடிக்கணக்கான பணம் எரிஞ்சது மிஸ்கான்டக்டில் வருது.
அவருடைய இது சரியில்லை, அவர் கிட்டத்தட்ட சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமான பணத்தை அவர் சேர்த்துருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தில் அவர் மேல் கொண்டு வரும் பதவி நீக்க தீர்மானம் வேறு. ஆனால் ஒரு வழக்கு பிரச்சனையில் தன்னுடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. அது அப்போ போய் அது ஒரு இந்த பிரச்சனை மாதிரி, சொத்து வழக்கு மாதிரி உரிமை கொண்டாடுறாங்க. அதில் அவர் ஆதாரங்களின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் இதை வச்சு தான் கொடுக்க முடியும். அதை கொடுத்தா உடனே உங்களுக்கு இதை விட்டு தூக்கிடுவீங்களா? இருக்கிறவன்லாம் இந்தியாவில் இருக்கிறவன்லாம் ஒன்றும் தெரியாதவனா? அதனால் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மத்திய இதில் கொடுக்குற ஐஎன்டிஏ கூட்டணிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? ஜஸ்டிஸ் வர்மா அதில் காங்கிரஸே கையெழுத்து போட்டாங்க. இதில் போய் காங்கிரஸ் நீங்கள் கையெழுத்து போடலாமா? ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களாச்சா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? ராகுல் காந்திக்கெல்லாம் இது தெரியாதா? அதனால் நல்ல நீதிபதிகள் மேலெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். இதில் சீமான் அவர் சொல்கிறார், சீமானு எல்லாத்தையும் உங்களே பார்த்துக்குவாங்களா? அப்போ இதுக்கு அரசாங்க நிர்வாகம் நாங்கள்லாம் இருக்கோம், ஆட்சியாளர்கள் எல்லாமே யார் இவங்களே போட்டுருவாங்களா? அது கோர்ட்டே அப்படின்னா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துடுச்சு, ஒரு பெரிய கலவரம் வந்துடுச்சு. பொறுப்பு அரசு ஏற்கணுமா, நீதிமன்றம் ஏற்குமா? நீதிமன்றம் ஏற்குமா? உட்கார்ந்துட்டு இதை செய்யு அதை செய்யு, நீட்டு எழுது, மதுக்கடை, அதுக்கு அரசின் கொள்கை முடிவு, அதை மூட முடியாது. இது இந்த மாதிரியான போக்கு இது எப்படி? இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம், பாராளுமன்றங்களா இல்லை நீதிமன்றமா? என் சீமா, நீங்கள் தீபாவளிக்கு வெடி வெடிக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்கல்ல. 8 லட்சம் தொழிலாளர் பாதிச்சுக்கிட்டு இருந்தாண்டா இதில் சிவகாசியில். நாங்கள்லாம் குரல் கொடுத்தோம். அன்னைக்கு குரல் கொடுத்தீங்களா அந்த தொழிலாளர்களுக்காக? எப்படியா உனக்கு அதிகாரம் இருக்குது? நான் குரல் கொடுத்தேன். உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. 8 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்க்கை அங்கே இருக்குது. டெல்லியில் காற்று மாசு இருக்குன்னா நீங்கள் அங்கே வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இந்தியா முழுவதும் நீங்கள் இந்த சொன்னது தப்புன்னு பேசுன அன்றைக்கி வாயை திறந்தீங்களா? சீமான வாயை திறந்தீங்களா? அதனால தான் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அதை பற்றி கேட்குறதுக்கு ரைட்டே கிடையாது. சீமா, ராம ஜென்மபூமி கோயில் இருக்க, அதை யார் நிர்வாகம் இது பண்ணிச்சா? சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிச்சா? எப்போவுமே கோர்ட் எப்போ தலையிடும்? 2 பேத்துக்குள்ளே டிஸ்பியூட் வந்தால் ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு இருக்குது. உங்களுக்குலாம் எங்கே தெரியும்? ரிட் ஆஃப் மேண்டமஸ்னாலே ஏபிசிடி தெரியாத ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு இருக்குது. அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் நீங்கள் கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு நீங்கள் கோரிக்கை மனு கொடுக்கணும். அது முதல் கண்டிஷன். அரசாங்கம் அதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் நீதியை வழங்கும். அப்படி தான் கார்த்திகை தீபத்தில் அவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கலை, நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் எது நியாயமோ அதை சொல்கிறாங்க. எல்லாம் அரசாங்கமே கொடுத்துட்டு போயிடுவீங்களா? நீங்கள் அரசியல்வாதிகளே செஞ்சுருவீங்களா? நீங்கள் அரசியல்வாதிகள் நியாயப்படி நடக்கிறீங்களா? மனசாட்சிப்படி நடக்கிறீங்களா? சீமானை பற்றி தான் கேட்குறேன். நீங்கள் தர்மத்துப்படி நடக்கிறீங்களா? நீங்கள் சுயநலத்தின் அடிப்படையில் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வந்துட்டீங்க. அப்போ நீதிமன்றங்கள் தான் நீதியை வழங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் சுவாமிநாதன் அவர்கள் மீது நீங்கள் எடுக்கும் பதவி நீக்க நடவடிக்கை மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை கொடுங்க. எல்லாம் படிங்கய்யா. போய் படிக்காத ஆளுங்கள்லாம் வந்தீங்கன்னா இப்படித்தான். நீதித்துறைனா என்ன, நீதினா என்ன? ஒரு ஜட்ஜு யார் மேலே கொடுக்கலாம்? தவறாக நடந்த ஒரு ஜட்ஜு மேலே தான் கொடுக்கலாம். மாற்று தீர்ப்பு கொடுத்தா அவங்க மேலே கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாதவர்கள் கையில் ஆட்சியை மாட்டிருக்கு. அவர்களெல்லாம் எம்பியாக போய் அங்கே உக்காந்துருக்காங்க. 120 எம்பி கையெழுத்து போட்டது இந்த நாட்டுக்கே அசிங்கம். ஒரு நல்ல நீதிபதி மேலே நீங்கள் பதவி நீதி லஞ்சம் வாங்கினவங்க மேலே கொண்டு வாங்க. தப்பான இது ஒருத்தருக்கு சாதகமாக அவர் தனக்கு வேண்டியவராக இருந்து அப்படி பண்ணால் கொண்டு வாங்க. நாட்டு பிரச்சனைக்கு நீதியை வழங்கினால் இந்த மாதிரி கொண்டு வருவது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேவலம். அதில் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேருங்கிறத எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது அமித்ஷா வார்னிங். அமித்ஷா எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துட்டாரு? பீகாரில் என்ன ஆச்சு தெரியுமில்ல, அதே கதி அந்த மம்தா பானர்ஜிக்கும் இங்கே திமுக ஸ்டாலினுக்கும் ஏற்படும்ட்டார். வார்னிங். நீங்கள் அது என்டிஏ தாண்டா ஜெயிக்குங்கிறார். அடித்து சொல்கிறார். எப்படி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் சார் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா மம்தா பானர்ஜி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது பூரா பங்களாதேஷிலேருந்து வந்தவங்க ஓட்டை வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தாங்க இவங்க, என்னடா கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்ட எத்தனை ஆண்டு காலம் 30-40 ஆண்டு காலம் மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டு இருந்த கம்யூனிஸ்ட் தாண்டா தோத்தான்.
இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சுட்டு வருதுன்னு ஆராய்ச்சியில் இறங்கும்போது தான் தெரியுது. எல்லாம் பங்களாதேசத்துலேருந்து வந்தவனுக்கு பூரா ரேஷன் கார்டை கொடுத்து, ஆதார் கார்டை கொடுத்து, ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்க பிடிச்சாங்க. சாரை கொண்டு வரணுங்கிற எண்ணமே இந்தியாவில் அப்போ தான் வந்தது. அப்போ நம்ம நாட்டு பிரஜையாக இல்லாதவன்லாம் ஓட்டு போட முடியுமா? வெளிநாடுகளில் பங்களாதேஷ்லேயோ, பாகிஸ்தான்லேயோ, அமெரிக்காவிலேயோ, லண்டன்லேயோ, இங்கே இங்கிலாந்துலேயோ போய் நம்ம இந்தியர்கள் ஓட்டு போட முடியுமா? அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கே காலி அத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் ஓட்டும் போயிடுச்சு. அதனால் நம்பிக்கையுடன் சொல்கிறார் அமித்ஷா. பீகார் கதி தாண்டா வெஸ்ட் பெங்கால். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. உங்கள் இது காலி அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் 2 இதனால காலி. ஒன்று சார் 80 லட்சம் காலி. இவருடைய கள்ள ஓட்டு ஆயுதம் தகர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்தது விஜய் வேறு வந்துட்டார். மைனாரிட்டி ஓட்ஸ் காலி. அதனால் வீட்டுக்கு போகிறது உறுதி. அதனால் அந்த நம்பிக்கையில் தான் அவர் சொல்கிறேன். இதுக்கிடையில் நாம் தமிழர் கட்சியை ஒருத்தர் பேசுகிறார். ஏன் ஓட்டும் பொட்டாட்டி ஓட்டு இல்லை, செத்தவன் ஓட்டில் சேர்த்துட்டாங்க. செத்தவன் ஓட்டில் சேர்த்துட்டாங்கன்னா என்னப்பா, 11ஆம் தேதியோடு முடியுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் பேராச்சும் விடுபட்டு போனால் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் சேர்த்துறோன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்லி யாராச்சும் சொல்லியிருப்பான். திமுகன்னு சொல்லியிருப்பான், அவர் செத்து போயிட்டாருன்னு போய் சொல்லுவான். அவன் தானே கூடவே சுற்றுறான், ஃபார்மோட கூட சுற்றுறவன் தானே சொல்லியிருப்பான். நீங்கள் தான் அவனோட நெருக்கமாகிட்டீங்களே. அதனால் உங்களுக்கு அவங்கள சொல்லியிருப்பான், கூட இருந்தே கழுத்து இருக்கிறப்பான். இப்போ என்ன வந்துச்சு, நீங்களும் உங்கள் மனைவியும் போங்க, போய் எங்கள் பேர் வந்திருக்குன்னா கொடுக்க போகிறாங்க. போலி வாக்காளர்களை ஒழிக்கணும், அவ்வளோதான். அந்த இதில் நிறைய பேர் இந்த திமுககாரன் உள்ளே போகும்போதே நிறையா உயிரோடு இருக்கிறவனை செத்தவன் கொடுப்பான், செத்தவங்கிறவனை உயிரோடு இருக்கான்னு கூப்பிட்டான். இது சகஜம். அந்த காலத்துலேருந்து நான் 40 வருஷம் 45 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அரசியலை. 50 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக சார் மேலே ஏன் கோவிக்கிறீங்க? நீங்கள் ஏன் சாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சாரை ஒழிக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த கேட்டகரி, கள்ள ஓட்டு போடுற கேட்டகரி, செத்தவனை ஓட்டு போடுற கேட்டகரி. எவன் செத்தவன் ஓட்டை போட்டானோ, எவன் வீடு மாறின ஓட்டை போட்டானோ அவன் தான் சார் வேணான்னு சொல்லுவான். விஜய் இப்போ வாய்ப்பை மூடிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா இது கொடுத்தோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது, எல்லாம் கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு. அதனால் சீமான், நேர்மையான தேர்தலில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் கட்சிக்காரங்களை நீங்களே சாருக்கு எதிராக குரல் கொடுக்காதீங்க. இல்லைன்னா போய் படிச்சுட்டு வாங்க. சாருடைய இதெல்லாம் சட்டத்தெல்லாம் போய் படிச்சுட்டு வாங்க. அதனுடைய எண்ணம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத படித்து விட்டு வாருங்கள் அப்படிங்கிற கருத்தையும். ஸோ அமித்ஷா கொடுத்த எச்சரிக்கை, அதனால் அமித்ஷா கொடுத்த எச்சரிக்கை நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அரசியல் ஆடுகளத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.